வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு செய்யலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அரை தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 15லேருந்து 20 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கும் போது அழகாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.